ஆன்டிடெராரிக்கம் சைல்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்க குழந்தைங்களை வந்து தூக்கியே வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. சைல்டு கிளிங்ஸ் டு தோஸ் அரவுண்ட். சைல்டு வாண்ட்ஸ் டு ரிமைன் க்ளோஸ் டு அதர்ஸ். ஸோ சைல்டு கூட வந்து யாராக இருந்துகிட்டே இருக்கணும், சைல்டை வந்து தூக்கி வச்சுட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க விரும்புவாங்க. சைல்டு க்ரைஸ் அண்ட் வைன்ஸ் இஃப் எனி ஒன் டச்சஸ் இட். யாராவது அந்த குழந்தைய வந்து டச் பண்ணாங்கன்னா உடனே வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த மெயின் சிம்டம்ஸ் இன் ஆன்டிமோனியம் டெராரிக்கம். அண்ட் ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும், குழந்தைங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும், இல்லை நார்மல் பர்சனோட ஃபேஸ் ஆஃப் ஆன்டிடெராரிக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபேஸ் வந்து கோல்டாக இருக்கும், ப்ளூ அண்ட் சயனட்டிக்காக இருக்கும். கோல்டு ஸ்வெட், தே வில் ஹேவ் கோல்டு ஸ்வெட்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா கோல்டு, ப்ளூ ஆர் பேல் ஃபேஸ் அண்ட் கோல்டு ஸ்வெட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. டங் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மெயின் கீ ஃபீச்சர் இஸ் தட் tongue coated pasty thick white with red end papillae and red edges. tongue வந்து திக்காக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும், பேஸ்டி கோட்டிங்காக இருக்கும், papillae is red and edges is also red. அது வந்து important keynote. Okay, so they have very dry and very red color and dry in the middle. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாக்கு வந்து ரொம்ப ரெட்டாகவும் இல்லை அந்த சென்டர் ரீஜனில் வந்து ரொம்ப ட்ரையாகவும் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இவங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஆப்பிள் வந்து கிரேவிங்ஸ் இருக்கும். ஆனால் ஆன்டிக்ரூடமில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் அண்ட் பிக்கிள்ஸ் கிரேவிங் இருக்கும். ஆலோஸில் வந்து ஆசிட் அண்ட் பிக்கிள்ஸ், இந்த போத் ஆலோஸ் அண்ட் ஆன்டிக்ரூடமில் வந்து ஆசிட்ஸும் பிக்கிள்ஸும் கிரேவிங் இருக்கும். ஆனால் ஆன்டிடெராரிக்கமில் மட்டும்தான் ஆப்பிள் வந்து கிரேவிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்டிடாரோட வாமிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொசிஷன்லேயுமே வந்து அவங்க வாமிட் பண்ணுவாங்க. வாமிட்டிங் எனி பொசிஷன், ஆனால் எக்ஸப்ட் இந்த ரைட் சைட் தவிர்த்து அவங்க எல்லா பொசிஷனுமே வந்து வாமிட் பண்ணுவாங்க. ஸோ ரைட் சைட் லையிங் பெட்டர். ஸோ ரைட் சைடில் படுத்தா மட்டும் தான் அவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கீனோட் ஆஃப் வாமிட்டிங். அண்ட் ஃபாலோட் பை ட்ரௌசினஸ் அண்ட் ப்ராஸ்டேஷன். எப்பயுமே வந்து அவங்களுக்கு வாமிட் பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்துலையும் வாமிட் பண்ணிட்டே இருப்பாங்க, ரைட் சைடு மட்டும் வாமிட் பண்ண மாட்டாங்க. ஸோ பெட்டராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாமிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு ரொம்ப மயக்கமாகவும் அதுக்கப்புறம் ரொம்ப ப்ராஸ்டேஷன் ரொம்ப டயர்டாகவும் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ தே ஃபீல் வெரி ஸ்லீப்பினஸ், தூக்கமும் வந்து அதிகமாக வரும் அவங்களுக்கு. ஏதோ கம்ப்ளீட்டாக வந்து அவங்க ஏதோ சத்து இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ வாமிட்டிங் வந்து என்னாகும், ட்ரௌசினஸ் வந்து க்ரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் ப்ராஸ்டேஷன், அவங்க தூங்கணும் போல் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் காலரா மார்பிஸ். காலரா மார்பிஸ் வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங் ஆஃப் காலரா மார்பிஸ் வித் டயரியா அண்ட் கோல்டு ஸ்வெட். ஸோ ஆன்டிடாரோட மெயின் ஃபீச்சர் என்னது, டயரியா ப்ளஸ் கோல்டு ஸ்வெட். எல்லாத்துலேயுமே கோல்டு ஸ்வெட்டிங் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ வாமிட்டிங், டயரியா அண்ட் கோல்டு ஸ்வெட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஆன்டிமோனியம் டெராரிக்கம். ஓகே.